எடுக்கும் ஆக்கதை இந்த செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கரும் செய்திட தடக்கை ஐந்துடை தாட்செய்து முடி கடற்கடிற்றை கருத்துள் இருத்துவார். ஆலவனத்தமலன் நடை கொண்டு வந்த காரைக்காலம்மை தன்னை பாலருந்தி உமை முலையில் பதிகவிதம் பல பகர்ந்த பாலன் தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தாரை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலைமணி வாசகனை மற்றை அடியறையும் அடி வணங்குவோமே. கொக்கரை குழல் வீணை கோடு கொக்கரை குழல் வீணை கோடு கொட்டி பக்கமே வகு வாயன பூதங்கள் பக்கமே வகு வாயன பூதங்கள் ஒக்க ஆடல் உகந்துடன் கூத்தர அக்கினோடரவு ஆர்ப்பராதூரரே அக்கினோடரவு ஆர்ப்பராதூரரே எந்த மாதவம் செய்தனை நெஞ்சமே எந்த மாதவம் செய்தனை நெஞ்சமே பந்தவிடவை ஆய பராபரன் பந்தவிடவை ஆய பராபரன் அந்த நில்லவன் ஆருரர நேரி சிந்தையுள்ளும் சிரத்துளும் தங்கவே அந்த மில்லதோ ஆரு அற நேரி சிந்தையுள்ளும் சிரத்துளும் தங்கவே ஆரூரர நேரி சிந்தையுள்ளும் சிரத்துளும் தங்கவே ஏ திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே. அரும்படிவாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணம் என்கின்ற ஞான நூலிலே நகரச் சிறப்பு என்கின்ற பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். நகரம் என்பது திருவாரூர் நகரத்தினுடைய சிறப்பு. சோழ நாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த நகரமாக விளங்குவது சோழ மன்னர்களின் ராஜதானியாக விளங்கிய அந்த நகரம் திருஆரூர் என்று அறிகிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ரொம்ப பிரியமான நகரம் திருவாரூர். இந்த நூலுக்கு கதாநாயகர் யாரு? சுந்தரர். பெரிய புராணத்துக்கு காப்பிய நாயகர் யாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி. அவருக்கு ரொம்ப பிரியமான நகரம் திருவாரூர். ரொம்ப பழமையான நகரம். எத்தனை நாள்
பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையன்னு பாடுறார். திருவாரூர் சுவாமியை எவ்வளவு நாள் நான் பிரிஞ்சிருக்கிறது அப்படின்னாரு. அப்படி அந்த திருவாரூர் மூலட்டானேஸ்வரர் என்று சொல்லப்படும். அங்கே சுவாமியானவர் இருந்து ஆடுகின்றார். தில்லையிலே நின்று ஆடுகிறார், திருவாரூரில் இருந்து ஆடுகிறார். இருந்து ஆடுகிறார் என்றால் மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய மார்பிலே சுவாமியை எழுந்தொள்ள செய்திருக்கிறார். அப்படி மார்பிலே இருக்கிற போது அப்படி மூச்சு வாங்கும் இல்லையா, சுவாசம், அந்த சுவாசமானது ஹம் சக ஹம் சக ஹம் சக என்ற ஒரு விதமான ஒரு மந்திர ஓசையோடு இருக்கும். அதிலேயே சுவாமி அமர்ந்திருப்பதனால அப்படி சுவாமி இருந்து ஆடுகிறார். அதனால இருந்தாடு அழகர் என்று. அப்பர் பெருமான் ரொம்ப அற்புதமான திருத்தாண்டகம் பாடியிருக்கார். நிலை பெருமாறு நுதியேல் நெஞ்சே நீ வா, நீ நல்ல ஒரு உறுதியான பலனை பெற வேண்டும் என்றால் நான் சொல்றதை கேள் அப்படிங்கிறார் அப்பர் பெருமான். நிலை பெருமாறு நுதியேல் நெஞ்சே நீ வார, நித்தலு எம்புரானுடைய கோயிலுக்கு. தினந்தோறும் அவனை வந்து சந்திச்சா ஒரு நாள் அவன் நம்மளை கண்டு அருள் செய்வான். நித்தலு எம்புரானுடைய கோயிலுக்கு உலர்வதன் அழகிட்டு மெழுக்கும் இட்டு. அழகிடுதல்னா என்ன? கூட்டுதல், மெழுகுதல். உலர்வதன் அழகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து ஆடி சங்கரா ஜய போற்றி போற்றி என்றும் அலைவுணர் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றே அலராதில்லே ஆரூரா என்றென்றே அலரானில்லே கூப்பிட்டா சுவாமி வந்துடுவார். ஆரூரா ஆரூரா அப்பர் சுவாமிகள் அப்படி அழைக்கிறார். அப்படி அந்த பெருமான் புற்றிடம் கொண்ட புராதனம், புற்றுதான் சுவாமி, புற்றிடம் கொண்ட புராதனம். முசுகுந்த சக்கரவர்த்தியானவர் இந்திரலோகத்துக்கு சென்று இந்திரனுக்கு வெற்றியை தேடி தந்தார். அசுரர்களை எல்லாம் வென்று இந்திரனுக்கே வெற்றியை தேடி தந்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி. நம்ம கருவூர்ல இருந்து அரசாண்டவர். திருச்சிற்றம்பலம். அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனுக்கு ஜெயம் தேடி தந்து இந்திரனிடத்துல 7 மூர்த்திகளை பெற்றுக் கொண்டு வந்தார். சுவாமியுடைய திருமேனி, அந்த திருமேனி மூல மூர்த்தியா இருக்கிற அந்த தியாகராஜ சுவாமியை திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தார். திருவாரூரில் பிரதிஷ்டை பண்ணினார். அங்கே தேர் திருவிழா சிறப்பாக நடைபெறும். அப்படிப்பட்ட அற்புதமான ஊர் திருவாரூர். மகாலட்சுமி சிவபெருமானை பூஜித்த ஒரு நகரம் திருவாரூர். அந்த செய்தியை சொல்லி ஆரம்பிக்கிறார். சொன்ன நாட்டிடை தொன்மையில் மிக்கது, மண்ணு மாமலரால் வழிபட்டது. மாமலரால் என்றால் மகாலட்சுமி வழிபாடு செய்தது. வன்னியாறு மதிபொதி செஞ்சடை, சென்னியார் திருவாரூர் திருநகர். சுவாமி வீற்றிருக்கிற திருவாரூர் நகரம். அங்கே கீத ஓசை, ஆடல்,
மணி உணவு ஓசை, தோத்திர ஓசை, வேத ஓசை, வீணையுடைய ஓசை இதெல்லாம் நிறைந்திருக்கு. அங்கே பறவை நாச்சியார் அவதாரம் பண்ணின ஒரு மாளிகை இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு. பறவை நாச்சியார் வீட்டுக்கு தான் சிவபெருமான் தூது நடந்து சென்றார். பறவையாருடைய வீட்டு. பறவையார் யாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய மனைவியார். அவங்க அவதாரம் பண்ணின தலம் திருவாரூர். அவங்க வீடு இன்னும் இருக்கு. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? போனது இல்லையா? அவசியம் போயிட்டு வரணும். ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால திருவாரூர்ல பறவை நாச்சியார் பிறந்த ஒரு மாளிகை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. படர்ந்த வேரொளி பன்மணி வீதிதான் இடந்த ஏனமோ அன்னமும் தேடுவார். ஏனம்னா பன்றி, அன்னம்னா அன்னப்பறவை. திருமால் பன்றியாக சென்று காண முடியாமல் இருந்த திருவடி சிவபெருமானுடைய திருவடி. அவருடைய திருமுடியை பிரம்மாவானவர் அன்னப்பட்சி வடிவமாக போய் பார்க்கிறேன்னு போனார். அவராலையும் பார்க்க முடியல. அப்பேற்பட்ட திருவடியானது நடந்து தூது செல்வது. அந்த ஊரில் திருவாரூரில் நடந்து போனார். அப்படி தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தா மறையடி நாருமார். அந்த பெருமானுடைய திருவடி இருக்குது பாதம். அது தாமரை போன்ற திருவடி. அதை திருநாவுக்கரசு நாயனார் அந்த திருவடியை தொட்டு பார்த்துக்கிறார். எப்பன்னா திருநல்லூர்ல அவருக்கு திருவடி தீட்சை பண்ணினார். அப்படி திருவடி தீட்சை பண்ற போது அந்த திருவடியினுடைய அந்த தன்மை மென்மை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லவா? அதை அவர் பாட்டில் சொல்றார். எப்படி இருந்துச்சுன்னா, இனமலர்கள் போத விழுந்து நல்ல மதரானது தானே மலர்ந்து போது அவிழ்ந்து மதுவாய் பில்லி. மதுவாய் பில்லினா தேன் சிந்துகிற அந்த மலர். நனைந்தனைய திருவடி. நனைந்தனையன்னா குளிர்ச்சி பொருந்திய திருவடி. என் தலைமையை வைத்தார் நல்லூரும் பெருமானார் நல்லவாறு என்று பாடுவார். அப்படி சுவாமியுடைய திருவடி அவருடைய சிரசிலே பட்டது. அந்த திருவடியினுடைய அனுபவத்தை அது எப்படி இருக்குங்கிறத பாட்ட சொல்றார். அதனால அந்த தாமரை போன்ற திருவடியான மாணிக்க வாசகர் திருவடியை நேரடியாக பார்த்தார் திருப்பெருந்துறையில. அது செந்தா மறைக்காடு அலைய வீணி அப்படிங்கிறார். காட்டாதெல்லாம் காட்டி இன்னும் கேளாதெல்லாம் கேட்பித்து என்னை வீட்டையும் பெறவாமல் காத்தாற் கொண்டான் எம்பெருமான் செய்துவிட்ட பிச்சைதானே. தாழ்த்தா மறை காட்டி தன் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி அப்படின்னு பாடுறார். தாமரை காட்டி தாமரை காட்டி. அந்த தாமரை போன்ற திருவடி நடந்து சென்றது திருவாரூர்ல. நடந்ததுனால அதனுடைய மனம் இருக்கு இல்லையா? அந்த மனம் இன்னும் மனது. திருவாரூர் நடந்த செந்தா மறையடி ஆன்மா. சுவாமி நடந்த வீதி இன்னும் இருக்கு திருவாரூர்ல இருக்கு. அதற்கு மேலே அங்கே உள்ள ஆறு உருகாதவர் ஊர்விடை வள்ளலார் திருவாரூர் மருங்கலாம் தெள்ளு ஓசை திருப்பதிகங்கள் பை கிள்ளை பாடுவோ கேட்பன பூவைகள். அங்கே திருப்பதிகங்கள் கிள்ளை பாடுதான். கிள்ளைனா கிளி பாடுதான். பூவைகள் உட்கார்ந்து கேட்குதான், கேட்டு ரசிக்குதான். ஆகா அருமையா இருக்குது என்று பூவைகள், நாகன வாய்ப்புன்னு ஒரு பறவை, அதை கேட்டு ரசிக்குதான் அந்த பாடல். அப்படியான அழகு மிகுந்த தெருக்கள் அங்கே அனபாய சக்கரவர்த்தியினுடைய முன்னோர்கள், அனபாய சக்கரவர்த்தியினுடைய முன்னோர்கள் ஆட்சி செய்த நாடு, ராஜதானி. அங்கே மனுவேந்தன் என்று ஒரு மன்னன் இருந்தார். மனுநீதி சக்கரவர்த்தி என்கின்ற ஒரு அரசன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், மண்ணில் வாழ்ந்தது மண்ணுயிர்க்கெல்லாம் கண்ணு ஆவியும் ஆம்பரு காவலன் உன்னுளார் மகிழ் பெய்திட வேள்விகள் எண்ணிராதன மான இயற்றினான். மக்களை கண்ணு ஆவியும் போல காத்தவன். தேவர்களெல்லாம் மகிழும்படியாக நிறைய வேள்விகள் செய்தவன்.
அந்த வேள்வியினால்தான் தேவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அதனாலே அவர்கள் மழை முதலான பொருளெல்லாம் தேவர்கள் கொடுக்குறாங்க. தேவர்கள் தானே நமக்கு உதவி பண்றாங்க. சூரியன் ஒரு தேவன், சந்திரன் ஒரு தேவன், வாயு ஒரு தேவன், வருணன் ஒரு தேவன், இந்திரன் தேவன், சந்திரன், இப்படி அந்த தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவதற்காக வேள்விகள் செய்யும். அப்படி வேள்விகள் செய்வதனால அவர்கள் நல்ல மழையை கொடுக்குறாங்க. காற்று, வெப்பம் இவற்றையெல்லாம் சீராக கொடுத்து உதவுகின்றார்கள். அதற்கு வேள்வி அவசியம். அப்படிப்பட்ட அரசன் அவன் சிவாலயங்களெல்லாம் ஆகம விதிப்படி பூசை நடக்குதான்னு பார்த்துருக்கான். பொங்கு மாமரை புற்றிடம் கொண்டவர் எங்கு ஆகி இருந்தவர் பூசனைக்கு அங்கன் வேண்டு நிபந்தம் ஆராய்ந்துதான் துங்க ஆகமும் சொன்ன முறைமையார். சிவாகமத்திலே சொல்லப்பட்டபடி ஆலய வழிபாடுகள் சிறப்பாக நடந்து வரும்படி ஏற்பாடு செய்யலாம். அப்படிதான் பண்ணணும். சிவாலயத்தில் சிவாகம விதிப்படி பூஜை நடக்கிறது முறை. அப்படி அந்த மன்னவனானவன் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யலாம். 2000 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவன் அவன் மருநீதி சக்கரவர்த்தி. 2000 வருஷம் பழமை. அறம்பொருள் இன்பமான அறநெறி வடாமற்குள்ளி மரங்கடிந்து அரசர் போற்ற வையகம் காக்கும் நாளில் சிறந்தனர் தவத்தால் தேவி திருமணி வயிற்றில் மைந்தன் பிறந்தனன் உலகம் போற்ற பேரறிவுடைய நான். அந்த மனுநீதியுடைய மனைவி ரத்னமாலை என்று, ரத்னமாலா அப்படின்னு. அந்த தேவியாருடைய வயிற்றிலே அரிக்குருளை, அரிக்குருளை என்றால் சிம்மத்தினுடைய குட்டி போல பிறந்தான் ஒரு மகன். சிங்கக்குட்டி போல ஒருவன் பிறந்தான், சிங்கக்குட்டி போல. என்ன காரணம் என்றால், ஏன் அப்படி இந்த உதாரணத்தை சொல்றார் சேர்க்கிறார்? பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அதை முன்னால் அப்படி குறிப்பாக காட்டுகிறார். சிங்கம் பசு என்ற சொல்லுங்க, அந்த ஒரு குறிப்பை அப்படி சொல்றார். வலிமை பொருந்தியவன் அரிக்குருடைனா அந்த ராஜ பாரம்பரியத்திலே வலிமை பொருந்தியவனாக பிறந்தான் அந்த மகன். அவனுடைய பெயர் என்ன என்றால் பிரிய விருத்தன் என்று சொல்லப்படுவது. கல்வெட்டில் அப்படின்னா பிரிய விருத்தன். அப்புறம் வீதி விடங்கன் என்று தமிழிலே பெயர், வீதி விடங்கன் என்று பெயர். திருவாரூர் சுவாமிக்கு வீதி விடங்கன். விடங்கன்னா செதுக்கப்படாத தானே தோன்றியவர். டங்கம்னா உளி, விடங்கம்னா உளிப்படாமல் சிற்பியினாலே செதுக்கப்படாமல் தானே தோன்றியவர் விடங்கன். சப்த விடங்கத்துல அவர் அது ஒரு வீதி விடங்கம் இருக்கும். தவமிருந்து பெற்ற குழந்தை அந்த குழந்தை. நீண்ட நாள் தபசு பண்ணி அந்த குழந்தை பிறந்தது. தவம் முயன்று அருகில் பெற்ற தனி இளம் குமரன். தவம் முயன்று அருகில் பெற்ற தனி இளம் குமரன். பிள்ளைகள் தவத்தினாலே பிறக்க வேண்டும். திருமணத்திற்கு முன்பே தவம் செய்ய வேண்டும். திருமணம் ஆனவருக்கு கணவன் மனைவி சேர்ந்து சிவாலய தரிசனம், சிவ நூல்கள் பாராயணம், சிவ நூல்கள் கேள்வி, வேள்வி, இப்படியான தவத்திலே ஈடுபடும். அப்போது குழந்தைகள் பிறந்தா அந்த ஞானத்தோட அந்த அறிவோட ஆழமோட குழந்தைகள் பிறக்கும். அப்படி இல்லாம சினிமா டிவி அப்படி இருந்தா அது தகுமாறு வந்தவர். ஆகையினாலே தவம் என்பது திறந்தோடு செய்யணும். திறந்தோடு கொஞ்ச நேரம் ஆகுது. எல்லாருமே குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்ச நேரமாவது தவம். கொஞ்ச நேரம்னா சுவாமியை நினைக்கிறது, வழிபாடு பண்ணுறது. தவம்னா அது பெரிய கண்ணை மூடிட்டு காட்டில் உட்காந்துருக்கிறது இல்லை.
வீட்டிலே சிவபெருமானை நோக்கி தேவார வாசகம் படிக்கிறது, சிவாலய தரிசனம் பண்றது, சிவ புராணங்களை கேட்கறது, இதெல்லாம் தவம். இதான் உயர்ந்த தவம். அப்படி தவம் செய்து பெற்ற குழந்தை தனி இளம் குமரன். அவன் தக்க பருவம் அடைந்தான். நாடும் சிவம் என்று அடையும் தெய்வ கலைபல திருந்த ஊதி நிறைய கலைகள் கற்றான். கலை அவசியமான அந்த கலை மூலமாக சிவபெருமானை வணங்குவது, வாழ்த்துவது, பாடுவது, இந்த மாதிரி சிவனுடைய அருளை பெறுவதற்காக அந்த கலைகளை கற்றான். இப்போ இசைன்னு ஒரு கலை இருக்கு. இந்த இசைக்கலை மூலமா என்ன செய்யலாம்? சுவாமியை தோத்திரம் பண்ணலாம். அப்படி தோத்திரம் பண்ணுகிற போது சுவாமி என்ன பண்றாரு? இறங்கி அருள் பண்ணுகிறார். கலையிலே மிக உயர்ந்தது இசைக்கலை. அது இசையோடு சுவாமியை பாடுகிற போது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அந்த வேண்டுகிற பக்தருக்கு வேண்டுகிற வரத்தை எல்லாம் கொடுக்குறார். ராவணன் என்ன பண்ணினா, சிவபெருமான் இருக்கிற மலையை பெயர்த்து ஆட்டினான். கைலாய மலையை பெயர்த்து ஆட்டினாங்க. ராவணன் நான் இலங்கைக்கு ஜனாதிபதி, மலையை சுத்தியா போறது, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கைலாய மலையை பெயர்த்து அப்படியே தூக்கி ஆட்டினான். உள்ள பார்வதி பயந்துட்டான். யாரா அப்படி? சுவாமி சொன்னார், நம்ம பயதான், பயப்படாது அப்படின்னார். அவர் பெருவரனை லேசா கூட்டினாராம். கால் பெருவரனை அப்படியே கீழே சரிந்து அலறினான். மலை மேல வந்து என்ன கத்தினான். அப்போது அந்த பக்கமா நாரதர் வந்தார். யாருப்பா என்ன இந்த மாதிரி இலக்கியத்து வந்தவங்க இப்படி ஆயிப்போச்சுங்க, கவலைப்படாத. சிவபெருமான் நல்ல இசை பாடினா எவ்வளவு குற்றம் பண்ணினாலும் பொறுத்துக்கிறோம். வேணுங்கிற வரத்தை தருவார். நீ நல்ல பாட்டு தெரியுமே, அதனால நீ சாமகாலம் பாடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் இதை தலையையும் ஒரு கையையும் வெட்டி பாடினான். வீணையா ஆட்சி பாடினான் சுவாமி. அப்படி பாடின உடனே சுவாமியானவர் இறங்கி அவரை ராமனா எழுந்துருந்தார். எழுந்திருச்சு வணங்கினான். என்ன மன்னிச்சு சுவாமின்னு. சரி சரி, நல்ல பாட்டு பாடுற, என்ன வரம் கேளு அப்படின்னா. 3 கோடி வருஷம் ஆயுஷ் கொடுத்தார். 3 கோடி வருஷம் சுவாமி கொடுத்தா அள்ளி கொடுப்பார். மந்திர பாடு பழையபடி அந்த பதவி, இந்திர ஞான தேர், இதெல்லாம் பெரிய தேர், வரக்கின்ற தேர், இதெல்லாம் அப்படி வரத்தை பெற்றுக்கொண்டு சிறப்பாக ஆட்சி பண்ணினார். நல்ல சிவபக்தர் ராமன். அதனால இசை பாடுகின்றவர்களுக்கு சுவாமி என்ன பண்ணுகிறார்? இறங்கி அனுகிரகம் பண்ணுறார். இறங்கி. அதனால இப்போ நீங்கள்லாம் நல்ல தேவாரத்தை வாயிட்டு பாடணும். ஒன்றும் கஷ்டம் இல்லை. பாட்டு அந்த முறையாக தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நம்ம பாட பாட ராகம் உண்டு. திருமுறையை பாட பாட தானே ராகம் உண்டு. அதனால கொஞ்ச நேரம் சுவாமியை பாடிப்படணும். கட்டாயம் பாடிப்படணும். திருமுறை இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க ஒரு 10 பாடலாவது நீங்க மனப்பாடம் பண்ணி நல்ல பாடிப்படணும். அதுதான் தவத்திலே சிறந்தது. அது மாதிரி நல்ல கலைகளை தான் கற்று தேர்ச்சி பெற்றார். அதற்கு மேலே கவனமாம் புறவி யானை தேர்ப்படை தொழில்கள் கற்று பவம் முயன்று அதுவும் பேரே எனவும் மண்ணும் காணும். யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்டம், இந்த படை பயிற்சிகளை எல்லாம் கற்றார். இது அரசனுக்கு வேண்டிய கலைகள். அவற்றையும் கற்றுக்கொண்டார். இப்படி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அளவில் பொருள் கலைகள் ஊற்றி அரும்பெறல் தந்தை மிக்க உடமகள் காதல் கூற ஓங்கிய குணத்தால் நீடி இளவர சென்னும் தன்மை எய்துதற்கு அடியனாகி வளரிடம் கருதி போன்று வாழும் நாள் ஒரு நாள் வேந்தன். அப்படி சூரியனை போல பிரகாசமாக வளர்ந்து வந்தான். அப்படி வளர்ந்து வருகிற காலம் அவனுக்கு வயசு 16 வயது எட்டியது. அப்படிப்பட்ட இளவரசன் அப்படிங்கிற ஒரு தகுதிக்கு வந்துட்டான். ராஜாவுக்கு ஒரே மகன். நீண்ட நாள் தவம் இருந்து அறிவில் பெற்ற ஒரு வேவுமை. எப்படி வளர்ந்திருப்பான் ராஜா வீட்டில்? சிறப்பு.
சிறப்பாக வளர்ந்து ரொம்ப நல்ல குணம் பொருந்தியவன். அப்படிப்பட்ட மகன் திங்கள்வன் கவிகை மன்னன் திருவளர் கோயில் நின்று மங்குல் கோய் மாட வீதி மன்னலம் குமரர் சூட பொங்கலர் மாலை தாழ்ந்த குங்குமம் குலவும் தோடான் பொங்கிய தானை சூட தேர் மிசை புரிந்து போனான். அவன் ராஜ வீதியிலே தேர்ல மற்ற படைகள் சூட தேர்ல அப்படி போற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு நாள் புறப்பட்டு சென்றான். அப்படி செல்லுகிற போது அவன் நல்ல மணமாலைகள் அணிந்திருப்பான். தோளிலே குங்குமம் பூசப்பட்டு, குங்குமம் சந்திரன் எல்லாம் தோய பெற்ற அந்த தோளிலே மாலைகள் அணிந்தவன். தானைகள் சூட மற்ற படைகளெல்லாம் படை வீரர்கள்லாம் சூட ஒரு கூட்டத்தோடு சென்றான். பரசு வந்தியர் முன் சூதர் மாகதர் ஒருவார் பாண்கர் விரைவரும் குடலார் சிந்து வெள்வடை ஒருவார் மாகதர் சூதர் வந்தியர் இவர்களெல்லாம் புகழ் பாட ராஜகுமாரன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்த இன்னிசை பாட நல்ல நாட்டிய பெண்கள் ஆட அவர்கள் பாடல் பாட அவர்களுடைய சப்தம் அவர்கள் ஆடுகிற போது வளையல் சப்தம் அல்லவா, அந்த மாதிரி வளையல் முதலான அணிகலனுடைய சப்தம் கேட்க அதற்கு மேலே முரசோட சங்கம் அற்ப அரசனுக்குரிய முரசம் அந்த முரசினுடைய சப்தம் கேட்க சங்கு முழங்க சங்கம் முழங்கொலி உருவால் வெந்தி அரசுடன் குமரன் போதும் அணிமணி மாட வீதி. அந்த வீதியானது ராஜாக்கள் மட்டும்தான் போகிற வழக்கம். மற்ற மக்கள் போறதுக்கான வீதி கிடையாது. பொது வீதி அல்ல, ராஜ வீதி. அரசன் அரசகுமாரன் அப்படி அந்த படைகள் மட்டும் அப்படி செல்லக்கூடிய தனி வீதி, ராஜ வீதி. இதெல்லாம் நல்லா கவனமாக கேட்டுக்குவாங்க. இதெல்லாம் ஏன் சேகரார் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். அப்படிப்பட்ட ஒரு தனி வீதி, பொது வழி கூட அல்ல. தனிப்பெரும் தருமம் தானோ தயாயின்றி தானை மன்னன் பணிப்பில் சிந்தையினில் உண்மை பான்மை சோதித்தால் என்ன மனிதர்தன் வரவு காணா வண்ணம் ஓர் வண்ணம் நல்லான் குனிற்றுடன் கண்டு துள்ளி போந்ததம் மருகினுடை. அப்படியே ரொம்ப ஆரவாரத்தோடு சத்தங்கள் நிறைய, கூட்டம் நிறைய, அப்படி ஆரவாரத்தோடு செல்லுகிற அந்த நேரத்திலே இந்த வீதியிலே தேர் வேற, அது தேர்ல இருக்கிற மணிகள் அது சத்தம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வீதியிலே அரசனுடைய குமாரன் அப்படி பொறுப்பா சென்று கொண்டிருக்கிறான். வீதி செல்லுகிற போது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. என்ன என்றால், அந்த தர்மம் இருக்குது பாருங்க, தர்மம் அது தலைகாம். தர்மம் செய்து கொண்டே இருக்கிறது இயல்கடும். தர்மம் செய்யறதுக்கு இவ்வளவுதான் செய்யணும் அவ்வளவுதான் செய்யணும் கட்டுப்பாடு கிடையாது. அவங்க இயல்பது செய்யணும். ஆனால் தர்மம் செய்யும். மனிதன் என்றால் தர்மம் செய்யும். நம்முடைய பாடமே எப்படி தொடங்குது? அறம் செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் நல்லது அப்படிதான் பாடம் இருந்துச்சு. இப்போ ஏதோ மாற்றிருக்காங்கன்னு கேட்டு நம்முடைய தமிழ் பாடம் அறம் செய்ய விரும்பு. வள்ளுவர் சொன்னார் அறம் வலியுறுத்தல். 2000 வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் அறம் செய்தல் அப்படி சொல்ல, அறம் வலியுறுத்தல். அப்ப வலியுறுத்தி சொன்னாரா தர்மம் செய்வாங்களாம். அப்பவே தர்ம சிந்தனை வரணும். பெரிய செலவு கிடையாது, ஆனா மனசு இருக்கணும். அதனாலதான் அவ்வையார் அப்படி சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு. ரொம்ப கெட்டிக்காரர்கள் யாரு? அதனால யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. காசா பணமா ஒன்றும் இல்லை. ₹1 செலவுண்டா? ஒரு பச்சலை எடுத்து சிவசிவான அவனுக்கு முன்னால யாவருக்குமாம் இறைவன்
பறவைக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயு, பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி அருகம். ரொம்ப உயர்ந்த தர்மம். விடிய காலம் பசுவுக்கு ஒரு கைப்பிடி அருகம் அல்லது வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை, எளிமையான தர்மம். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி உணவு. அப்புறம் இன்னும் எளிமையா சொன்னார் திருமூலர், யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதான். ஒரு நல்ல மகிழ்ச்சியா ஒரு வார்த்தை, ஐயா நல்லா இருக்கீங்களா, அம்மா நல்லா இருக்கீங்களா, குழந்தைகள்லாம் சௌரியமா, அப்படி சுவாமி இருக்கார் கவலைப்படாதீங்க, அப்படி இனிய ஒரு வார்த்தை. அது உயர்ந்த தர்மம். அது தமிழ்நாட்டில் எப்படி சொல்லி வச்சிருக்காங்க. ஆகையினாலே தர்மத்தோடு வாழ்வது, தர்மம் நமக்கு என்னைக்கு கைவிடாது. அந்த தர்ம தேவதை இருக்கிற அந்த தர்ம தேவதை என்ன பண்ணுச்சா, இறக்கமே இல்லாமல் இந்த திருவாரூருக்கு வந்துச்சு. தர்மமே இறக்கமே இல்லாமல் அந்த திருவாரூர்ல வந்து இந்த மன்னனுடைய மன்னனை சோதிப்பதற்காக திருவாரூர்ல ஒரு வேலை பண்ணுச்சா. என்ன என்றால், புனிற்றிடம் கண்டு துள்ளி போந்ததம் அருகினுடைய அந்த தர்மமே ஒரு கண்டுக்குட்டி வடிவமா வந்துச்சு. இவர் சோதிப்பதற்காக தனிப்பெரும் தருமம் தானோர் தயாயின்றி தானே மன்னன் பணிப்பில் சிந்தையில் உண்மை பான்மை சோதித்தார் என்ன. அது அந்த தர்மம் இவரை சோதிப்பது போல, இரக்கம் இல்லாமல் சோதிப்பது போல. மனிதன் வரவு காணா வண்ணம் நல் ஆண் புனிற்றிடம் கண்டு துள்ளி போந்ததம் மருகினுடைய அந்த தர்ம தேவதை இவனை இரக்கமில்லாமல் சோதிக்கிறது. அதுக்காக ஒரு கன்றுக்குட்டி அனுப்பி, கன்றுக்குட்டி பசு கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டி அம்புனிற்றாவின் கண்டோர் அபாயத்தின் ஊடு ஊகி செம்பொனின் தேர்கால் மீது இசையினால் செல்லப்பட்டே உம்பரின் அடைய கண்டங்கு உருகுதாய் அலமந்தோடி வெம்பிடு அலரும் சோறும் மெய்நெடுக்கு உற்று விழும். அந்த கன்றுக்குட்டியானது என்ன பண்ணியது, துண்டி குதித்து வந்தது, நேர தேர்காலில் போய் பட்டுச்சு. தேர்காலில் அடிபட்டு ஆவியை விட்டது. துள்ளி கொண்டு வந்தது. அந்த வீதியில பசுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. மனிதர்கள் சாதாரணமாக கூட அதிக நடமாட்டம் கிடையாது. இப்படி ஒரு பெரும் கூட்டத்துக்குள்ள கன்றுக்குட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சட்டம் போடுற இடத்துல அது ஓரமாக தான் போகும். ஆனா என்ன பண்ணியது, அது துள்ளி குதித்து வந்து சக்கரத்துல பட்டுட்டு ஜீவன் பிரிந்து. தாய் பசு பின்னால வந்தது. கன்றுக்குட்டியை பார்த்த உடனே அலறியது, கத்தியது, உருகியது, கண்ணீர் வடித்தது, நடுங்கியது, கீழே விழுந்தது, மோந்து பார்த்தது. அது சொல்ல முடியாத ஒரு வேதனையை அடைந்தது. அம்புரிச்சாவின் கண்டோர் மற்றது கண்டு மைந்தன் வந்ததற்கு அபாயம் என்று சொற்றரு மாறி நெஞ்சில் துயருடந்து அறிவடைந்து பெற்றமும் கன்றும் இன்றன் உணர்வனும் பெருமை மாட செற்றையல் செய்கேன் என்று தேர்ந்து இழிந்து விழுந்தான். அதை கண்ட ராஜகுமாரன் மிக வருந்தி நடுக்கமுற்று, என்னுடைய வினையானது இப்படி செய்துவிட்டது என்று கருதி தேரிலிருந்து கீழே குதித்தான், விழுந்தான். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் நடந்து விட்டது என்று மனம் கலங்கினான். பெற்றமும் கன்றும் இந்த உணர்வனும் பெருமை மாட செற்ற என் செய்யேன், அருளா என்ன செய்வேன் என்று அலறினான். அந்த வீதியில் அலறு பேர் ஆவை நோக்கி ஆறுயிர் மதைத்து சோறு. பசுவை பார்க்கிறான், கன்றுக்குட்டியை பார்க்கிறான். பார்க்க பார்க்க அவனுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப மனம் நதி. பசுவின் கன்று அலறு பேர் ஆவை நோக்கி ஆறுயிர் மதைத்து சோறு. நிலமிசை கன்றை நோக்கி நெடிலுயிர்த்து இறங்கி நிற்கும் கன்றுக்குட்டியை நோக்கி பார்த்து இறங்கினான்.
மலர்தலை உலகம் காக்கும் மனுவனும் எங்கோமானுக்கு உலகில் இப்பழி வந்து எய்த பிறந்தவா ஒருவன் என்பான். ஆகா, என்னுடைய தந்தையாருடைய ஆட்சி காலத்தில் இப்படி நடந்தது. என் பிதாவுக்கு இப்படி ஒரு பழியை நான் தேடி கொடுத்து விட்டேன் என்று கலக்கினான். வந்த இப்பழியை மாற்றும் வகையினை மறைநூல் வாய்மை அந்தனர் விதித்த ஆற்றால் ஆற்றுவது அறமே ஆகி எந்த ஈதறியாமல் இயற்றுவன் என்று மைந்தன் சிந்தைகள் உயர்ந்திருப்பான் திருமறை அவர்களும் சென்றான். சரி, என்ன பண்றது? அதுக்கு மேல இதற்கான பரிகாரம் வழிபாடுகள் என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் என்று கருதி அதற்கான வல்லுநர் மறையவரிடத்திலே சென்று ஆலோசனை கேட்க சென்றான் இந்த மைந்தன். அப்படி அவன் சென்றிருக்கிற போது இந்த பசுவானது, தாய் பசு என்ன செய்தது? தன்னுயிர் கன்று வீய தளர்ந்த தடியாதாகி முன்னெருப்பு உயிர்த்து விம்மி முகத்தினில் கண்ணீர் வார, அது கண்ணீர் அப்படி தாரதாரையா கொட்டுதான் அந்த பசுனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர். மண்ணுயிர் காக்கும் செங்கோல் மனுவின் கோயில் வாயில், அது நேர அரசனுடைய அந்த மாளிகைக்கு சென்றது, அரண்மனைக்கு சென்றது. அங்கே கட்டப்பட்ட ஆராய்ச்சி மணியை கொம்பினாலே அடித்தது. மணி அடித்தது. ஆராய்ச்சி மணி என்பது ஏதாவது ஒரு முக்கியமான இக்கட்டு வருகிற போது அந்த மணியை அடிப்பாங்களாம். இப்போது அந்த பசுவானது ஆராய்ச்சி மணியை அடித்தது. மண்ணுயிர் காக்கும் செங்கோல் மனுவின் கோயில் வாயில் பொன்னணி மணியை சென்று கோட்டினால் உடைத்தது. அப்படி மணியை அடித்தது. அந்த சத்தம் கேட்டான் மன்னன். பழிப்பறை முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒலியோ, இது பழிப்பறையோ அல்லது பாவத்தினுடைய சத்தமோ? வேந்தன் வலித்திரு மைந்தன் ஆவி புலவரும் மரளி பூத்தி கடுத்தணி மணியின் ஆர்ப்போ. அரசகுமாரனை பற்ற வருகின்ற யமன், அந்த யமன் எதில் வருவான்? எருமை கடாவிலே வருவான். அந்த கடாவினுடைய கழுத்திலே ஒரு மணி கட்டப்பட்டிருக்கும். அந்த மணியினுடைய சத்தமா சேக்கிழார் இதெல்லாம் அமைக்கிறார். மணியினுடைய சத்தமா எனத்தன் கடைமுன் கேடா தெளித்தெடு ஓசை மன்னன் செவிப்புறம் புக்க போகுது. ஆங்கது கேட்ட வேந்தன் அரியணை இழிந்து போந்து பூங்கொடி வாயில் மன்ன காவலன் எதிரே ஊற்றி ஈங்குதோர் பசுவந்தெய்தி இறைவனின் கொற்ற வாயில் தூங்கிய மணியை கோட்டால் துடக்கியது என்று சொன்னார். அப்படியே காவலர்கள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பசுமாடு வந்து நம்முடைய ஆராய்ச்சி மணியை அடித்தது என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே வெளியில வந்து பார்த்தான். மன்னவன் அதனை கேளா வருந்திய பசுவை நோக்கி என்னதற்கு உற்றதென்பான் அமைச்சரை இகழ்ந்து நோக்க. பசுவை பார்த்தான். அவ்வளவுதான், அவனுக்கு பாதி பிராணம் போயிடுச்சு. அமைச்சர்களை மிகுந்த கோபத்தோடு பார்த்தான். இப்படி நடக்க விடலாமா? நாட்டிலே ஒரு தவறு நேர்வது என்றால் அதுக்கு அமைச்சர்கள் பொறுப்பல்லவா அப்படின்னு அமைச்சர்களை சினந்து நோக்கினான். அமைச்சரை இகழ்ந்து நோக்க. சினந்து நோக்குதல் வேறு, அப்புறம் இகழ்ந்து நோக்குதல். இகழ்ந்து நோக்குதல்னா இவ்வளவு கவனம் இல்லாமல் இருக்கிறீங்களே, பசுவுக்கு துன்பம் நேரலாமா என்று கேட்பது போல அவருடைய பார்வை. முன்னுற நிகழ்ந்த எல்லாம் அறிந்துடான் முதிர்ந்த கேள்வி தொன்னெறி அமைச்சன் மன்னன் தாடினை தொழுது சொல்வான். ஒரு அமைச்சர் சொன்னாரு, வடவ நின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடும் தேர்மேல் ஏறி அடவில் தேர் தானை சூட அரசுடான் திருவில் பூந்தால் இடைய ஆண் கன்று தேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக தடவுரு இத்தாய் வந்து விடைத்தது தன்மை என்றான். ஒரு அமைச்சர் சொன்னான். இந்த அமைச்சனுக்கு உபய குலாவலன் என்று பெயரான் அப்படின்னு கல்வெட்டில் இருக்கு. இந்த வரலாற்றுக்கு கல்வெட்டு ஆதாரம் இருக்கிறது. அப்படி உபய குலாவலன் அப்படிங்கிற ஒரு அமைச்சன் அப்படி சொன்னா, இந்த மாதிரி நம்ம ராஜபுத்திரர் செல்லுகிற போது அந்த பசு கன்று தானே வந்து இப்படி மடிந்து விட்டது சுவாமி என்று
சொன்னான். அப்படி சொன்னபோது அவ்வுரை கேட்ட வேந்தன் ஆவுரு துயரம் எய்தி வெவ்விடம் தலை கொண்டார் போல், அந்த பசு என்ன துன்பத்தை அடைந்ததோ அந்த துன்பத்தை அவன் அடைந்தான். அது எப்படி கதறுகிறதோ அதுபோல கதறினான். தானே சுட அரசுதான் தெருவில் அவ்வுரை கேட்ட வேந்தன் ஆவுரு துயரம் எய்தி வெவ்விடம் தலை கொண்டார் போல் வேந்தனை வேதனை அகத்து நிற்குது. இவ்வினை விளைந்தவாறென்று இடருள் இரண்டும் ஏங்கும் செவ்விதன் செங்கோல் என்னும் திருமரும் திடியும் தேரார். என்னுடைய செங்கோல் ஆட்சி மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சிறந்து கொண்டான். மண்ணுயிர் புறந்து வையம் பொதுக்கணிந்து அறத்தில் நீடு எண்ணறி நன்றார் என் செய்தார் தீரும் என்னும் தன்னிடம் கன்று காணா தாய்முகம் கண்டு சோறும் அந்நிலை அரசன் உற்ற துயரம் ஒரு அழகு சென்றார். அந்த ராஜன் பட்டபாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு பசு கருவுக்காக அவ்வளவு கவலை அடைந்தான். மந்திரிகள் எல்லாம் பார்த்தாங்க, நம்ம ராஜா எவ்வளவு ஒரு வருத்தப்படுறாரு. ராஜகுமாரன் மேல ஒன்றும் தப்பு கிடையாது. இயல்பா வந்து அந்த கண்டுக்குட்டியானது தேர்காலில் சிக்கிக் கொண்டது. மந்திரிகள் அது கண்டு மன்னவனை அடிவணங்கி சிந்தை தளர்ந்து அருளுவது ஒன்றிற்கு தீர்வென்றால் கொந்தலத்தார் மைந்தனை முன் கோவதை செய்து ஆக்கும் வரை அந்தணர்கள் விதித்த முறை வழி நிறுத்தல் அறவென்றார். அந்த மந்திரிகள் சொன்னாங்க, இந்த மாதிரி கோவதை செய்தவர்களுக்கு பிராயச்சித்தம் இருக்கிறது, பரிகாரம் இருக்கிறது, அந்த பரிகாரத்தை செய்யலாம் என்று அமைச்சர்கள் சொன்னாங்க. பசுவுக்கு இது மாதிரி துன்பம் கொடுத்தா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது, அது வேதத்தில் சொல்லப்பட்டபடி செய்யலாம் என்று மந்திரிகள் சொன்னாங்க. அப்படி சொன்னபோது வடக்கொன்று நீர் முடிந்தால் மற்றதுதான் வழிபட்டு குளக்கன்றை இழந்து அலரும் கோவூர் நோய்க்கு மருந்தாகும் இடக்கின்றேன் மைந்தனை என்று எல்லியிரும் சொல்லியே சடக்கென்று நான் செய்தார் தர்மந்தான் சரியாது. சரி, நீங்க சொல்றபடி அந்த பிராயச்சித்த பரிகாரத்தை செய்தோமானால் எனக்கு உண்டான அந்த பாவம் நீங்கும், பசுவினுடைய துயரம் நீங்குமா என்று கேட்டாங்க. நல்ல கேள்விதான். என்னுடைய பாவம் வேணா தெரியலாம், அந்த பசுவினுடைய வருத்தத்தை எப்படி தீர்ப்பது என்று கேட்டார். மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறும் தன்னால் தன் வரிசனத்தால் ஊனமுக்கு பகைத்திறத்தால் கல்வரால் உயிர்தம்மால் ஆனபய ஐந்து நிறுத்து அறங்காப்பான் அல்லனோ. தன்னுடைய நாட்டிலே அரசனானவன் தன்னுடைய நாட்டிலே இருக்கின்ற உயிர்களுக்கு 5 விதமான துன்பங்கள் இல்லாமல் பாதுகாப்பது அது அரசனுடைய கடமை. மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்குங்காரை தானதனுக்கு இடையூறு தன்னால் துன்பம் வரக்கூடாது, தன் பரிசனத்தால் ராஜா பேரை சொல்லி மற்றவர் துன்பம் கொடுப்பான், அதிக வரி வசூல் பண்ணுவான், அப்படி இப்படி சொல்லுவான். அப்படி இல்லாமல் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் மற்ற பகை மன்னர்களால் பகைவர்களால் கல்வரால் ஊர்ல திருட்டு பயம் இல்லாமல் இருக்கும் கல்வராலே துன்பம் நேரக்கூடாது. உயிர் தம்மால் மற்ற மிருகங்கள் அரசன் வேட்டையாட போறதுக்கு காரணம் தான். மிருகங்கள் உள்ளே வந்து மற்ற பசு முதலானவற்றுக்கு குழந்தைகளுக்கு சேதம் விளைவிக்காமல் அந்த மிருகங்களை வந்து அடக்குவது. இப்படியாக 5 வகையான பயன்களை தீர்த்து அரசாட்சி செய்வதுதானே முறை என்றெல்லாம் சில நீதிகளை எடுத்துரைத்து, என் மகன் செய் பாதகத்துக்கு இருந்தவங்கள் செய்தேன் அந்நியன் ஓர் உயிர் கொன்றால் அவரை கொள்வேனானால் தொன்னும் மனுநூல் துடை மனுவால் துடை கொண்ட நெடுவார்த்தை மண்ணுலகில் பெற மொழிந்து மந்திரிகள் வழக்கென்றான் என்றரசன் இவன் உரைப்ப என்று சில நியாயங்களை எடுத்து கூறி, நீங்கள் சொல்வதெல்லாம் பொருத்தமானதாக தெரியவில்லை என்று
எதிர் நின்ற மத்திய அமைச்சர் நின்ற நெறி உலகின் இது போல் நிகழ்ந்ததால் இது மாதிரி முன்ன நடந்தது கிடையாது. இதுக்கு முன்னால இப்படி ஒரு எங்கேயாவது பசுமாடு போய் நீதி கேட்டு வந்திருந்தார், கேட்டுக்கிறார். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பசுங்கன்று அடிபட்ட போது அந்த கன்றுக்குட்டிக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக தாய் பசு மருத்துவமனைக்கே போயிடுச்சான். டாக்டரை போய் பார்த்து அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இதுக்கு முன்னால இது மாதிரி வரலாறு கிடையாது. பசு போய் நீதி கேட்டதாக, ஆராய்ச்சி பண்ணி அடித்ததாக வரலாறு கிடையாது. கொன்றுவித்தல் மரபன்று மறைமொழிந்த அறம் புரிதல் துன்புதோடு நெறி என்போர் துன்னிலன் காவல என்றார். அவண்ணம் தொழுதுரைத்த அமைச்சர்களை முகம் நோக்கி மெய்வண்ணம் தெரிந்துரைத்த மனுவென்னும் விரல் வேந்தன் இவ்வண்ணம் படுது உரைத்தீர் என எரியின் விடை தோய்த்த செவண்ண கமலம் ஓர் முகம் புலந்து செய்து உரைப்பான். அவ்வுரையில் வருநெறிகள் அவை நிற்க அறநெறியில் செவ்விய உண்மை திறம் நீர் சிந்தை செய்யாது உரைக்கின்றீர். எவ்வுலகில் எப்பற்றம் இப்பற்றி தாம் இடரால் வெவ்வுயிர்த்து கதறி மணி எரி விழுந்தது இளம்பீர் என்று கேட்டான். கேட்டபோது போற்றிசைத்து புரந்தரனால் அயன்முதலோர் புகழ் நிறைந்த வீற்றிருந்த பெருமானார் மேலியுரை திருவாரூர் தோற்றமுடை உயிர் கொன்றான் ஆதலினால் துணி கொண்டான் ஆற்றமற்றவர் ஒன்றும் அதுவேயாம் என நினைவு. மேல ராஜா சொல்றான், நீங்க சொல்ற மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சாலும் பலவிதமான பரிகாரங்கள் இருக்கு. பசு தானம் பண்ணுவது, பசுவுக்கு பூஜை செய்வது, அதற்கு மேல பசு மனம் கட்டி வைப்பது, இப்படி எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு அரசன் சமாதானம் அடைவது. சமாதானம் அடையாது என்ன செய்தான்? அறிவினான் ஆகுவது உண்டு திரியின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கள். அறிவுக்கு அடையாளம் என்ன என்றால், பிறருக்கு வருகிற துன்பத்தை நம்முடைய துன்பமாக எண்ணி அந்த துன்பத்தை நீக்குவது. அதான் அறிவினுடைய அடையாளம். இப்ப நமக்கு வர துன்பமாக தானே அவங்களும் துன்பப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறது. அதான் அறிவு. இப்ப இந்த பசுங்கன்று துன்பப்படுது, பசுதானே விட்டு விட்டா அது அறிவு அந்த இடத்துல வேலை செய்யலாம். அதனால அப்படி சிந்தித்த மன்னன் என்ன செய்யறான்? மேலும் சொல்கிறான், இது மற்ற ஊர் பசு, திருவாரூர்ல பிறந்த ஜீவன். திருவாரூர் என்றால் அது சிவலோகம். திருவாரூர்ல பிறந்த எல்லாருக்கும் அடியேன் என்று சொல்கிறார் சுந்தரர். திருவாரூர்ல பிறக்கின்ற உயிர்கள் எல்லாம் சிவகணங்கள். சிவகணங்கள் தான் திருவாரூர்ல பிறப்பாங்க. அந்த ஊர்ல பிறந்தால் முக்கியம். திருவாரூர்ல பிறந்தா முக்கியம். யாராவது திருவாரூர்ல பிறந்திருக்கீங்களா? திருவாரூர்ல பிறந்தால் மோட்சம். இது சாஸ்திரம், இது உண்மை. திருவாரூர்ல பிறந்தால் முக்தி, காசியில இறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசனம் பண்ணினால் முக்தி, திருவண்ணாமலை நினைச்சா முக்தி, மதுரையை கேட்டால் முக்தி, ஆதவாய் என்று கேட்டால் முக்தி சொன்னார். அப்ப திருவாரூர்ல பிறக்கிறது மோட்சம். அதனால சுந்தரர் சொன்னார், திருவாரூர் பிறந்தாலும் எல்லாருக்கும் முடியும். சிவபெருமானுடைய அனுக்கிரகம் இல்லாமல், முன்ன ஜென்மத்திலே தவம் இல்லாமல் திருவாரூர்ல ஒருத்தர் பிறக்க முடியாது. அது ஆடா இருந்தாலும், மாடா இருந்தாலும், செங்குடியா இருந்தாலும், ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் திருவாரூர்ல பிறந்துட்டா முக்கியம். அப்பேற்பட்ட திருவாரூர் நகரத்திலே பிறந்த இந்த பசுங்கன்றை கொன்றுவிட்டானே, நெருப்பு பொறி சிந்தியது. முகத்துல முக சிவந்து போச்சு, கண்கள் சிவந்தன. என முடிந்து மற்றதனுக்கு இதுவே செயல். இவ்வான் மன அழியும் துயர் அகற்ற மாட்டாரின் மருந்து இது தனது
அந்த பசுவினுடைய துன்பத்தை நானும் அடைந்தால்தான் அது சரியாகும். அது என்ன துன்பத்தை அடைந்ததோ அதே துன்பத்தை நானும் அடைந்தால்தான் இதற்கு பரிகாரம் சரியாகும் தவிர வேறு எந்த வகையிலும் நீங்கள் சொல்வது எனக்கு பொருத்தமாக தெரியவில்லை. மன்னவன் மைந்தனை அடைத்து ஒரு மந்திரி தன்னை முன் இவனை அமீறி முரண் சேர்க்கால் ஊர்க என அன்னவன் அது செய்யாது அகன்று ஆறுயில் துறப்ப தன்னுடைய குலமகனை தான் கொண்டு மறுகடைந்தான். அந்த மகனை அழைத்தான். அவன் வந்து வணங்கி நின்றான். அந்த முக்கியமான ஒரு அமைச்சரை பார்த்து, உபய குலாமகனை பார்த்து, நீ இந்த மகனை அழைத்து கொண்டு போய் தேர்காலிலே கிடத்தி தேரை ஊர்க, அவன் மீது தேரை செலுத்துக. அந்த பெற்ற அடைந்த துன்பத்தை நான் அடைய வேண்டும். அது எப்படி பிள்ளைகள் இழந்து தவிக்கிறதோ அதே துன்பத்தை நான் அடைய வேண்டும். செல்க. அந்த அமைச்சன் பார்த்தால் செய்வான். அப்படி இளவரசன் செஞ்சா என்ன ஆகும்? அப்படியே சுவாமின்னு அப்படியே வணங்கி கொண்டே சென்றான். அப்படி கொஞ்சம் தூரம் அப்படி போய் ஒரு வாடை உருகினான். வயிற்றிலே குத்தி கொண்டு மாட்டான். செய்யறதா? சரி, சொல்லாம அவன் சொல்லிட்டான். ராஜா கட்டளை சொல்லாம இருக்க செய்யாம இருக்க முடியாது. ஆண்டு போறதுதான் நல்லது. அவன் ஆண்டு அதை கேள்விப்பட்டான். அதை கேட்ட உடனே இந்த மாதிரி மந்திரி இறந்துட்டாங்க, வாடா அப்படின்னா ராஜாவே அழைச்சிருப்பான். நானே அந்த காரியத்தை செய்ய என்று தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அந்த வீதியிலே கிடத்தினான். தேரை கிடத்தினான். மன்னவன் அந்த நீதிதான் முக்கியமே தவிர மகன் முக்கியம் இல்லை, உயிர் முக்கியம் இல்லை. எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு சோதனை இந்த இடம். ஒரே மனிதன், சாதாரணமான ராஜ பரம்பரை. இல்லைன்னா ராஜ பரம்பரை கிடையாது. இதோட அப்பேற்பட்ட ஒரு சூழல். இந்த ஒரு சூழல் கூட அந்த காலத்துல ஒரு டிவியோ பேப்பரோ ப்ரெஸ் எதுவும் கிடையாது. யாரும் ஒன்றும் சொல்ல போறதில்லை. ராஜாவை எடுத்து யாரும் சொல்ல போறதில்லை. ஆனா திருவாரூர்ல பிறந்த ஒரு ஆன்மாவை பசுவினுடைய ஒரு பணி வந்து அதை நானே அனுபவிச்சுதான் தீர்க்கணும்னு சொல்லி அதை செய்து விட்டாங்க. ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு, ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளாம் என்றும் பாரா. ஒரே மகன். ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரா. தருமந்தன் வழிச்செல்லை கடனென்று. தர்மம் என்ன சொல்லுதோ அதை செய்யறதான் கடமை. தருமந்தன் வழிச்செல்லை கடனென்று தன் மைந்தன் மருமந்தன் தேராடி உறவுந்தார். மருவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோதான். மருமந்தன் தேராடி உறவுந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி. தமிழ்நாட்டினுடைய அரசு அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோ. தன்னழிவன் உடைவேந்தன் செயல் கண்டு கரியாது. எல்லாரும் அரகரா 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 என்று முழங்கினார்கள். அவங்க எல்லாம் இப்படி கண்ணத்தில் அந்த மக்கள் அனைவரும் கண்ணீர் சிந்தினார்கள்.
நீதி நிலவே எண்ணி வியந்தார்கள். மேல அவர் ஆச்சரியம் அடைந்தது. அப்போது தேவர்கள், மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள், வியந்தார்கள், ஆச்சரியம் அடைந்தார்கள். தன்னழிவின் உடை வேந்தன் செயற்கண்டு தனியாது மன்னவர்கள் மழை புரிந்தார். வானவர் பூமழை சொரிந்தார். மண்ணுகள் அந்த ஜனங்க எல்லாம் முடித்தாங்க. ஊர் ஜனங்க எல்லாரும் கண்ணீர் சிந்தினார்கள். தேவர்கள் மலர் மழை சிந்தினார்கள். அண்ணலவன் கண்ணெதிரே அணி வீதி மழ விடைமே விண்ணவர்கள் தொடர்ந்தார் வீதி விளங்க பெருமான். எல்லாரும் பார்க்கும்படியாக அரசன் கண்டு வணங்கும்படியாக சுவாமியானவன் ரிஷப வாகனத்திலே காட்சி தந்தார். அந்த வீதியிலே வீதி விளங்க பெருமான். சடை மருங்கில் இடம்பிறையும் தனி விழிக்கும் திருநுதலும் இடைமருங்கில் உமையாடு எம்மருங்கும் பூதகணம். பூதகணங்கள் புடைசூழ சிவபெருமான் இடப வாகனத்திலே உமாதேவியாரோடு காட்சி தந்தார். புடை மருங்கும் பெருமையும் கண்டு அரசன் போற்றிசைப்ப. ராஜா கோத்திரம் பண்ணினான். பெருமானே, அடியனுக்காக காட்சி தந்த உன்னுடைய கருணை என்னே என்று சுவாமி கோத்திரம் பண்ணினான். உடை மருங்கும் பெருமையும் கண்ட அரசன் போற்றிசைப்ப. விடை மருங்கும் பெருமானும் விரல் வேந்தன் கருள் கொடுத்தான். அந்நிலையே உயிர் விரிந்த ஆண்கன்றோ அப்பரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியுடன் எழனும் இன்ன பரிசு ஆனான் என்று அறிந்திதன் வேந்தனும் யாருக்கும் உன்னவனே முன்னின்றார் முடியாத பொருளுணவோ. சுவாமி காட்சி தந்தார். அப்படி அபயகரம் தந்தார். மன்னனே, உன்னுடைய நீதி வாழ்க என்று சொன்னார். அனுகிரகம் பண்ணினார். இறந்து போன பசு கன்று இருந்தது. மன்னவனுடைய கன்று வீதி விடங்கள் மகன் எழுந்துட்டான். அந்த ஆண் கன்றும் எழுந்தது, அரசனுடைய கன்று எழுந்துட்டான். வந்து அப்பாவை வணங்கினான். அப்புறம் அந்த ஒரு மந்திரி இறந்து போனாங்க, அவனும் எழுந்துட்டான். 3 பேரும் எழுந்துட்டார். தூங்கி விழிப்பது கூட எழுந்து கொண்டார். அப்போது அந்த பசுவானது வந்தது. அவ்வளவு நேரம் காத்து பசு வந்தது. அந்த பசுவினுடைய பால் சொரிந்தது. பசுவினுடைய மடியிலே இந்த கன்று மோதி பால் அருந்தியது. அது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக எல்லாரும் அடிபணிந்த திருமகனை ஆக எடுத்தழைத்து அந்த வீதி விடங்கள் தன்னுடைய மகனை மார்போடு அழைத்துக் கொண்டார். நெடிது மகிழ்ந்து அருந்துயர நீங்கினான் நிலவேந்தன். அவனுடைய துன்பம் எல்லாம் நீங்கிவிட்டது. மடி சுரந்து பொறி தீம்பால் வருங்கன்று மகிழ்ந்து உண்டு. கட்டுக்குட்டி பால் மகிழ்ச்சியோடு அருந்தியது. படி நனைய வரும் பசுவும் பருவரல் நீங்கியது அன்றே. பசுவானது அப்படி மகிழ்ச்சியோடு தன்னுடைய கன்றுக்குட்டியை அழைத்துக் கொண்டு சென்றது. பொன்தயங்கு மதிலாரும் பூங்கோயில் அமர்ந்த பிரான் வெந்தி மனு வேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து சுவாமியானவர் வீதியிலே தோன்றி அனுகிரகம் பண்ணினார். சென்றருளும் பெரும் கருணை திறம் கண்டு தன் அடியார்க்கு என்று எளிவரும் பெருமை 7 உலகம் எடுத்தேற்றும். இதெல்லாம் இப்படியான செய்தி எல்லா உலகமும் எடுத்து சொன்னது, புகழ்ந்தது. இந்த விஷயம் இப்படி நடக்குமா, இது நடந்திருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கற்கோயில் இருக்கு, கல்வெட்டு இருக்கிறது, கற்கோயில் இருக்கிறது, சான்று இருக்கிறது, இலக்கிய சான்றுகள். இதை சேக்கிடார் என்ன சொல்றாருன்னா, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுலகம் அப்படின்னா, எல்லா உலகத்தையும் படைத்து காத்து அடிக்கின்ற பரமேஸ்வரன் முன்னால் என்ன
முன்னால நின்னா முடியாத காரியம் உண்டா? முன்னவன் முன்னின்றார் முடியாத பொருளுடன் அப்படின்றார். அப்படி 7 உலகங்களும் அதிசயிக்கும்படியாக தேவர்களெல்லாம் வியக்கும்படியாக நீதி வழங்கினான் மனுநீதி. இணைய வகை அறநெறி எண்ணிறந்தோருக்கு அருள்புரிந்து முனைவரவர் மகிழ்ந்தவுடன் பெற்றுடைய முன்னூர் மேல் புனை உரை நம்ம அழகி புகழலாம் தகைமையிலும் அனைவருக்கு அகமரலாம் அரவனார் கோயில். அதனாலே இது திருவாரூர்ல நடந்த இந்த வரலாற்றை நம்முடைய சிலப்பதிகார ஆசிரியர் சொல்றார். சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடி அவர் சொல்றார், சமண முனிவர் சொல்றார், அந்த கண்ணகி அங்கே மதுரைக்கு போய் ராஜாவுக்கு முன்னால நீதி கேட்கிறான். அப்படி கேட்கிற போது அவன் எந்த ஊருமானு கேட்டான். அப்படி கேட்டு யாருன்னு கேட்டான். கேட்ட போது நான் சோழ நாட்டிலிருந்து வர்றேன் அப்படின்னு சொல்றான். சோழ நாட்டினுடைய பெருமை என்ன அப்படின்னு அவர் சொல்றார். தேரா மன்னா செப்புவதுடைய அருங்கரல் வாயில் கடைமணி நடுநா நடுங்க. வாயில் கடைமணி அரண்மனை வாயில் மணி நடுநா நடுங்க. ஆவின் கடைமணி ஆவின் கடைமணி நெஞ்சு சுட தான் தன் அரும் பெறல் புதல்வனை ஆடியின் மடித்தோம் பெரும்பெயர் புகாரன் பதியே. ஒரு பறவைக்காக தன்னுடைய தசையை அறிந்து வைத்த சிவி சக்கரவர்த்தி வாழ்ந்த நாடு என்னுடைய நாடு. திருவாரூர்ல பசுங்கன்றுக்காக தன்னுடைய அரிய ஒரே மகனை தேர்காலில் இருந்து கிடத்திய மன்னவன் மனுநீதி வாழ்ந்த நாடு இந்த நாடு, சோழ நாடு. அந்த ஊர்ல பிறந்து வந்தவன் அறிமுகப்படுத்துறார். அது ஒரு புலவர் சொன்னாரு, இந்த மாதிரி இதை ஒரு நயமா மூவர் அம்மானை அப்படிங்கிற ஒரு ஊர். வந்தது யார் தெரியுமா? அந்த பசுவா வந்தது யார் தெரியுமா? சுவாமி தான் வந்தார். பதி பசுவாக வந்தது. பதி பசுவாக வந்தது சிவம். இந்த கன்றுக்குட்டியானது யார் தெரியுமா? யமன். யமன் 2 பேரும் இவங்களை சோதிக்கிறதுக்காக அப்படி வந்தாங்க அப்படின்னு முதல் பொண்ணு சொல்றாங்க. ஈசன் பசுவாகி ஏமன் ஒரு கன்றாகி வீசுபுகழ் ஆறு வீதி வந்தார் அம்மானை. முதல் பொண்ணு சொன்னாடா. 2வது பொண்ணு சொல்றா, கேட்கிறா, வீசுபுகழ் ஆரூர் வீதி வந்தார் ஆமாயின் காசடவு பாலும் கறந்ததோ அம்மானை. கன்றும் தாயுமா வந்துச்சு, காசடவு பாலாவது கறந்துச்சா அப்படின்னு கேட்டா இன்னொருத்தி. அதுக்கு இன்னொருத்தி 3வது பொண்ணு சொல்றா, அடப்போமா கன்றை உதைகாலி கறக்குமோ அம்மானை. கன்றை உதைகாலி யாரு? இந்த ஈசன் யார்? என்ன பண்ணு? கன்றை உதைகாலி யமனை உதைச்சுட்டார்ல. யமனை உதைச்சா தெரியுமா உங்களுக்கு? எப்ப? மார்க்கண்டேயருக்காக யமனை காரணம் உதைச்சார். அதனால அது கன்றா இப்ப வந்துச்சா. கன்றை உதைகாலி கறக்குமா? கன்று குட்டியை உதைக்கிற மாதிரி கறக்குமா அப்படின்னு 3வது விளக்கமா சொல்றாங்க. இதெல்லாம் அந்த வரலாற்றை ஜெயமாக வைத்து சொல்றாங்க. அதுக்கு மேல நம்முடைய திருப்புகளிலே அருணகிரிநாதர் இந்த வரலாற்றை ரொம்ப அழகா பாடுறார். திருப்புகள் அருணகிரிநாதர் சொல்லாத விஷயம் இல்லை. சுரவி மகவினை பொருளினிட மனுவின் எரிமணி அசை உறவி செய்து துயரில் செவியின் செவியில் அடிபட தினமும் அது தீது துணிவில் இது பிழை பெரிதன வருமனூரி அரகர சிவ சிவ பெருமது சுரவி அலவர விழிகுணல் பெருகிட நடுவாக பரவி அதனது துயர் கொடு நடவிய படுதில் மதலையை உடல் இரு விழவோடு படிய ரதமதை நடவிட முடிபவன் அங்காரு படியில் அருமுக சிவசுத்த கணபதி இளைய குமர நிருப பதி சரவண பறவை முறையிட அயில் கொடு நடவிய பெருமாளே. சுரவின பசு சுரவி அலமர விழிகுணல் பெருகிட நடுவாக பரவி அதனது துயர் கொடு நடவிய படுதின் மதலையை, மதலைனா பிள்ளை, மதலையை
உடல் இருவிழவோடு படிய ரகமதை நடவிட முனிபவன் அருளாரூர் படியில் அருமுக சிவசுட கணபதி இடைய குமரன் உருபவதி சரவண வரவை முறையிட ஐம்பொருள் நடவிய பெருமாளே நல்லா இருக்குதா? அருணகிரி பெருமான் அவருக்கே உரிய பாணியில பாடுறார். எவ்வளவு அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார், என்ன சந்தம், என்ன இசை, அது கருத்து எப்படி வச்சு பாடுறார். அவர் பிறந்த நாட்டில் நாம் பாடுவோம் அருணகிரிநாதர். ஆகையினாலே உலகத்திலே எந்த நாட்டிலே இல்லாத ஒரு நீதி நம்முடைய தமிழ்நாட்டிலே திருவாரூரிலே நடந்திருக்கிறது. அந்த நீதி வழங்கப்பட்டது. இதற்கு முந்தி யாரும் இல்லை, இதற்கு பிந்தியும் இல்லை. அப்பேற்பட்ட நீதி நிலைத்திருக்கிற மன்னர்கள், நீதி வழங்குகிற மன்னர்கள் வாழ்ந்த பாரம்பரியத்தை உடையவர்கள் நாம். தமிழருக்கு அவ்வளவு அப்படிப்பட்ட பெருமை பொருந்திய நகரம் திருவாரூர். அந்த நகரத்தினுடைய சிறப்பை சொல்வதற்கு இந்த மன்னனுடைய ஒரு சிறப்பை மட்டும் சொல்லி அப்படி முடிக்கிறார் சேர்க்கிறார். ஏன்னா இதுக்கு மேல ஒரு வரலாறு சொல்ல முடியுமா, இதுக்கு மேல ஒரு பெருமை என்று சேர்க்கிறார். பாடவர் யார் தெரியும்? முதலமைச்சர். பெரிய புராணம் சொல்றது யார் தெரியுமா? முதலமைச்சர். நம்முடைய நாட்டு முதலமைச்சர் பாடுறார் பெரிய புராணம். அப்பேற்பட்ட உயர்ந்த புராணம் இது. சேக்கடாருடைய தனி வரலாறு. இதை வசனமா எழுதியிருக்கிறார் ராமலிங்க அடிகளார். மனுமுறை கண்ட வாசகம் என்று வசனம் எழுதியிருக்கிறார். இப்படி ரொம்ப அருமை வாய்ந்த வரலாறு இந்த வரலாறு. அதனாலே சிவபெருமானுடைய அனுகிரகத்தை இந்த வரலாற்றின் மூலமாக நாம் திருவாரூருடைய பெருமை, அந்த ஊர்ல பிறந்திருக்கின்ற உயிரோடைய பெருமை, நீதியினுடைய பெருமை, இவற்றெல்லாம் நிறைய இதில் நாம் அறிந்து கொள்கிறோம். அதனாலே சிவபெருமானுடைய இந்த மாதிரியான அருட்செயல்கள், திருவிளையாடுகளை நாம் தொடர்ந்து கேட்பதன் மூலமாக நம்ம பாவம் மட்டும் தீராது, நம்முடைய தலைமுறையில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களும் ஒரு ஞான வேண்டி இந்த சிவ சன்னிதானத்தில் இருந்து கேட்பது ரொம்ப உயர்ந்த தவம். அதனால தொடர்ந்து சிந்தித்து இந்த வரலாற்றை கேட்டு இப்படியான அற்புதமான வரலாறுகள் அருமையாக பெரிய புராணத்தில் அப்படிப்பட்ட வரலாற்றையெல்லாம் தொடர்ந்து கேட்டு அவருடைய அருளை நிரம்ப பெற வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே புண்ணியதனி பிரபுவான, புண்ணியதனி பிரபுவான புகழில் வித்தகர் போலே அமிர்தகவி தொடைபாட அடிமைதன கருள்வாயே சமரிலது தசுமாட தனியில் தெரிவோனே நம சிவய பொருளோனே ரசிதகிரி பெருமாளே நம சிவய பொருளோனே ரசிதகிரி பெருமாளே. வாக்குவில் படாது வைக மலிவடம் சுரக்க மன்னன் போர் முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் மூங்க நற்றவன் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதை.